சொல்றது. அப்புறம் நம்ம விஜயன கட்சியில கூட சொல்லுவாங்க திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு. உண்மைதான். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. ஓம் சக்தி பராசக்தி. திமுக ஒரு தீய சக்தி. திமுக ஒரு தீய சக்தி. தீய சக்தி. சத்தமா சொல்லுங்க. அதாவது நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த அசுரர்கள் எல்லாம் செய்வாங்க பாத்தீங்களா ஆகாத வேலைகள் அந்த தேவலோகத்துல. அதே மாதிரி இந்த திமுக ஆட்சிக்கு வந்து ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா நீங்க நல்லா பாருங்க, வருண பகவானே மழை பெய்ய மாட்டாரு. பாத்துருக்கீங்களா? நல்ல மழை பெய்யாது. எங்க பெய்ய? விவசாய பூமியில பெய்யாது, சென்னையிலேயே பெய்ய. சென்னையிலேயே பெய்ய அவங்க படகுல போவாங்க. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த பாலியல் பலாத்காரம் ஒண்ணு தமிழ்நாடு முழுவதும் நடந்துட்டு இருக்குது. பெண் குழந்தைகள் இருக்கீங்களே, பாத்திருக்கீங்களா? 2 வயசுல இருந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா 70 வயசு கிழவி வரைக்கும் பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டு இருக்காங்க. எதனால நடக்குது? யோசிச்சு பாருங்க, எதனால நடக்குது? எல்லாரும் வாங்கம்மா, ஏன் அங்கேயே நின்னுட்டீங்க? டிச்சு குறுக்கையா? விளம்பர மாடல் அரசு அப்படிதான் எலெக்ஷன் வரும்போது தோண்டி போடுவாங்க. விடக்கூடாது, நீங்களா தோண்டவே விட்டுருக்க கூடாது. நாங்க எலெக்ஷன் முடிச்சு வாங்கிக்கிறோம். ஏன்னா டெண்டர் விட்டுருப்பாங்க, அவங்க கட்சிக்காரங்க டெண்டர் எடுத்திருப்பாங்க, கான்ட்ராக்ட்காரங்க. இந்த நேரத்துல டெண்டர் எடுத்து அந்த மிச்சம் இருக்கிற காசை பூரா சுரண்டிட்டு ஏனா தானு 1-2 போட்டு வச்சுட்டு போயிருவாங்க. நின்னு பக்கத்துல நின்று இந்த ஊர்க்காரங்களை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, எத்தனை சட்டி சிமெண்ட் ஓடுற, எத்தனை சட்டி எம்சாண்ட் ஓடுற, ஒழுங்கா கட்டுறானு கிட்ட நின்று பாருங்க. 4 வருஷம் 4 நாள் வர மாதிரி தான் கட்டுவாங்க. இப்படி எல்லாம் பாலியல் பலாத்காரம் ஏன் நடக்குது அப்படின்னா, போதை பொருள். போதை இருக்குதுங்க இந்த ஊர்ல. போதை இருக்குதா? இருக்குதுங்களா? சாராய கிடைக்குது. அதாவது பாத்தீங்கன்னா 10 மணி காலையில 12 மணில இருந்து நைட்டு 10 மணிக்கு நடக்கிற வியாபாரம் கவர்மெண்ட்டுக்காமா. அதுக்கு முன்னாடி நடக்கிற வியாபாரம் எல்லாம் இங்க இருக்கிற திமுக கார் இருக்கு. அவங்களும் சம்பாதிக்கணும் இல்ல, சம்பாதிக்கணுமா இல்லையா? 24/7 அப்படிதான். ஆம்புலன்ஸ் 24/7 குடிச்சு போட்டு ஆம்புலன்ஸ்ல எடுத்துக்கிறதுக்காக கடைக்காரருக்கு கணேஷ் பழம் விட்டா மட்டும் பெயிண்ட் 10,000 30 200-300 கோட்டர் விட்டா மட்டும் அது கேட்க மாட்டாங்க. இவங்க ஆட்சியில அண்ணாடியாவுக்கு ஆட்சியில பூரா காய் தந்துதான் இடம் தர கொடுத்தாங்க. ஒரு குடியும் இல்ல. நாங்கெல்லாம் இப்ப வரக்கூடிய வேட்பாளர் மிக எளிமையான வேட்பாளர். நீங்க வந்து அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, காங்கேயம் தொகுதியில எம்எல்ஏவா இருந்த விடியல் சேகர்னு சொல்லி உங்க வீட்டுல இருக்கிற பிள்ளைகிட்ட இந்த மாதிரி செல்போன்ல போட்டு பாருங்க, அவர் எப்படி எல்லாம் அங்க வேலை பார்த்திருக்கிறாருன்னு. ரொம்ப ஈஸியா உங்களால வந்து உடனே எனக்கு இது வேணுங்க செஞ்சு கூட அவர் போன் நம்பர் கிடைச்சீங்கன்னா ஓடியாடுங்க. உங்களுக்கு உரிமை. இங்க இருக்கிற ஏடிஎம்கே காரங்களும் பிஜேபி காரங்களும் மற்ற கூட்டணி கட்சிக்காரங்களும் தான் இதுக்கு சாட்சி. இந்த ஊருக்கு எந்த நலத்திட்டம் வந்தாலும் இனிமேல் பாகுபாடுங்கிறத கிடையாதுங்கம்மா. இதுக்கு நான் பொறுப்புமா, நான் பக்கத்து ஊருதாம்மா. உங்களுக்கு எல்லாம் வந்து வந்தா அனைத்து ரேஷன் கார்டுக்குமே, இல்லைன்னா எல்லாருமே வாங்காதீங்க, சரிங்களா? வந்தா எல்லா ரேஷன் கார்டுக்குமே எனக்கு கிடைச்சுதான் ஓடக்கூடாது. மக்கள் கிட்ட ஒற்றுமை வேணுங்கம்மா. முதல்ல மக்கள் கிட்ட ஒற்றுமை வேணும். இந்த அண்டா குண்டா கொண்டுட்டு வந்து கொடுப்பாங்க, வீட்டுக்கு பின்னாடி ஒடியாண்டு பணத்தை கொடுப்பாங்க, வச்சுக்கன்னு கொடுப்பாங்க, ஆம்பளைகளுக்கு சாராயத்தை ஊத்தி விடுவாங்க, மத்தியான நேரத்துல பிரியாணி போட்டு விடுவாங்க. நம்ம அரமயக்கத்திலேயே ஒய்யாந்து சூரியன்ல குத்திட்டு வந்துட்டோம்னா 7வது முறையாக சக்கரவாணி தேர்ந்தெடுத்தீங்கன்னா ஒட்டச்சத்திர தொகுதிக்கு 7.5 சனி பிடிக்கிற தவிர எதுவுமே இல்ல, சரிங்களா? அதாவது வந்து பணம் கொடுக்கறதுக்கு கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க, ஓட்டை விலைக்கு வாங்கறதுக்கு கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க. நீங்க என்ன பண்ணணும், அந்த பணத்தை பூரா வாங்கிக்கங்க. அவங்க அப்பா வீட்டு காசு இல்ல, நம்ம அப்பா வீட்டு காசு, நம்ம கிட்ட அடிச்சதுதான், சரிங்களா? கொடுக்கறதுக்கு அவங்க கிட்ட கொட்டி கிடக்குது. கொள்ளையா அடிச்சு வச்சுட்டு எலெக்ஷன் வரும்போது மக்கள் கிட்ட வந்து நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன் 30 வருஷமா பொய் வாக்குறுதியை கொடுத்துட்டு இளைஞர்களை பூரா ஏன் இவங்க வாத்து நினைச்ச போதையை ஒழிக்க முடியாதா? ஒழிக்க முடியாத சொல்லுங்க. அதுலதான் கவர்மெண்டே நடக்குது. ரேஷன் கடையில அவங்க அப்பா ஓட்டா செத்து போன அவங்க கருணாநிதி ஓட்டா இருக்கு, முதலமைச்சர் ஸ்டாலின் ஓட்டா இருக்கு. எங்க தைரியம் இருந்தா நீ கொண்டுட்டு போய் கோட்டர் கடையில வெய்ய மாட்டா உங்க அப்பா ஓட்டாவையும் உங்க ஓட்டாவையுமே கேளுங்க. அதுவும் அரசு தானே நடக்குது, அதுவும் அரசு மதுபான தானே வச்சிருக்காங்களா எங்கேயாவது? ஏன்னா மக்களுக்கு தெரிஞ்சு போயிரு அவங்கதான் குடிக்க வைக்கிறாங்கன்னு. அதனால நீங்க எல்லாருமே சிந்திச்சு பாருங்க. போதைனாலதான் அனைத்து போதை வந்து
ஒரு அளவுதான், எல்லாமே அளவுதான். உடனடியா நிறுத்திடுவாங்களான்னா முடியாது. ஏன்னா எல்லாத்துக்கும் கைகால் நடுக்க முடிச்சிரும் உடனடியா நிறுத்தினா. அதையும் கொஞ்சம் கொஞ்சமா குறைப்பாங்க. அதுக்காக நான் ஆம்பளைக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிடாதீங்க. அது மருத்துவ ரீதியா அப்படிதான் இருக்கு. போதைய உடனடியா விட்டா கைகால் நடுக்க முடிச்சுட்டு கைக்கு கிடைக்கிறதுல பெனாயிலையும் கூட எடுத்து குடிச்சிருவாங்க. பாத்துட்டீங்க கொரோனா காலகட்டத்துல எது கிடைக்குதோ அதெல்லாம் எடுத்து குடிச்சிருவாங்க. அது ஒரு வியாதியாவே பழகிட்டாங்க. அந்த சாராய விக்கிற இடத்துல பாத்தீங்க அப்படின்னா மதுபான கடையில அவங்க நல்ல ஆரோக்கியமா ஒரு அளவுக்கு போதை தரக்கூடிய சாராயத்தை விக்கல. நைட்டு குடிச்சிட்டு படுத்தா காலையில 5-5:30 திரும்ப குடிக்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்து ஆம்பளைங்களுக்கு. ஏன் அப்படின்னா அவங்க கள்ளச்சாராயம் காய்ச்சற ஃபேக்டரியில இருந்து வரக்கூடிய சாராயங்களை அந்த சாராயமா இருந்தாலும் அதை பதப்படுத்தணும், 15 நாள் வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் தான் கொண்டுட்டு வந்து மதுபான கடையில விற்பனைக்கு கொண்டுட்டு வரணும். ஆனா அவசரமா கள்ளச்சந்தையில கள்ளச்சாராயத்தை காய்ச்சி அதை அரசு மதுபானையில விற்பனை செஞ்சு அவங்க கோடியா கொள்ளையடிச்சுக்கிட்டு நம்ம ஆண்களை மரணமடைகிற அளவுக்கு போய் இளம் பெண்கள் விதவையாகி சின்ன குழந்தைங்க தகப்பன் இல்லாம வளரக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொண்டுட்டு வந்து தகப்பன் இல்லாம ஒரு பொம்பளை பிள்ளை வளர்ந்து அந்த பொம்பளை பிள்ளையோட எதை எடுத்தாலும் பரவாயில்ல, இல்லைனாலும் பரவாயில்ல. ரொம்ப ரொம்ப நன்றி. அவ்வளவுதான். அப்பனா நீங்க தான் தேர்ந்தெடுக்கக்கூடிய அரசாங்கம் இருக்கணும். மேல இந்த முறை முன்னாள் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி ஐயா அவர்கள் இந்த முறை கண்டிப்பாக முதலமைச்சரா வரப்போறாரு. அப்ப அவரோட திட்டம், அவர் கொடுக்க போற திட்டம்லாம் உங்களுக்கு நேரடியா வரணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், ஒட்டஞ்சத்திர தொகுதியில எம்எல்ஏவா அந்த கட்சியில இருக்கிற ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணும். நீங்க இந்த 30 வருஷமா இவருக்கு கொண்டு போய் ஓட்ட போட்டு வச்சு போட்டு அங்க இருந்து வர்றத பூரா அவங்க சொந்தக்காரரு, அண்ணன், தம்பி, அவங்க கட்சிக்காரரு, நங்கையா குழந்தையா எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. கொடுக்குறாங்களா இல்லைங்களா? அப்புறம் மறுபடியும் இந்த கட்சிக்காரர் அப்புறம் அதை தானே பண்ணணும்னு தோணும். ஒருத்தர் செய்யறதானே இன்னொருத்தர் செய்யணும்னு தோணும், நாங்களும் செய்யணும்னு தோணும். அதனால இந்த முறை எல்லாரும் தயவு செஞ்சு ஒரே மனதோட மொத்தமா மாத்திருங்க. கொடுக்கிற காசை பூரா வாங்கிக்கங்க. 30 வருஷமா எந்த மாற்றம் இல்ல தொகுதியில. தயவு செய்து எல்லா அம்மாக்களையும் உங்க மகளா இருந்து கேட்டுக்கிறேன். இப்ப வரப்போகக்கூடிய விடியல் சேகர் அண்ணன் அவர்கள் மிக மிக பண்பானவர், படிச்சவர், சட்டம் படிச்சிருக்காரு. அவருக்கு நீங்க எல்லாரும் தாமரை சின்னத்துக்கு, நமது சின்னம் தாமரை, புரட்சி தலைவி அம்மா அவர்களின் சின்னம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் சின்னம், நமது